எங்களுக்கு நாங்க வந்தோம்னா எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும், எங்களுக்கு பீஃப் பிடிக்கும், அதான் நான் வெஜிடேரியன் பீஃப் எல்லாம் பண்ணிடுங்க. வரும்போது சொல்றோம், நீங்க பண்ணிடுங்க. 2 நாள் டைம் கொடுப்போம், அப்போ அவர் செஞ்சுட்டாரு. கண்டிப்பாக. ஏனென்றால் எந்த ஒரு நல்ல ஆட்சியும் காமராஜர் ஆட்சி தான். நீங்கள் காமராஜர் ஆட்சி வேறு, யார் யார் நல்ல ஆட்சியை தருகின்றார்களோ அவர்கள் பெயரில் நல்லாட்சி தந்தார் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது காமராஜர் மிகப்பெரிய நல்ல ஆட்சியை தந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், மக்களை குழந்தைகளை படிக்க வைத்தார், இந்த நாட்டிலே பல அணைகளை கட்டினார், பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். ஆகவே அவர் காமராஜர் ஆட்சி நல்லாட்சி என்று சொல்கின்றோம். அதேபோல் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியும் பெண்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார். அவர்களுக்கு 6000 ரூபாய் தரப்படுகின்றது, 1000 ரூபாய் தரப்படுகின்றது, கல்லூரிக்கு செல்லும் பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் தரப்படுகின்றது, பேருந்துகளிலே இலவசமாக செல்ல முடிகின்றது, காலையிலே பிரேக்பாஸ்ட் என்று சொல்கின்றோமே காலை உணவு, அது மாணவர்களுக்கு இலவசமாக தரப்படுகின்றது. ஆகவே இத்தகைய நல்ல திட்டங்களை செய்கின்ற காரணத்தால் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியும் நல்ல ஆட்சி. அது ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, காமராஜர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, யார் நல்லவைகளை செய்தாலும் அதை காமராஜர் ஆட்சி என்று சொல்லலாம், ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்லலாம். அதில் வேறுபாடுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கிடைக்க வேண்டும் என்று நேற்று அந்த டெல்லியில இருக்கின்ற அந்த குழு உத்தரவிட்டு இருக்கின்றது. தண்ணீர் வரும் என்று நினைக்கின்றனர். நேற்று தானே உத்தரவிட்டு இருக்கின்றார்கள், கிடைக்கும். ஆமா, நீங்கள் இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைக்கு ஒரு அணியிலே நிற்கின்றோம். இதே 2 கட்சிகளும் தான் நாங்கள் 67 வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றிருந்தோம். அது திகாவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்திருந்தது, திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸை எதிர்த்திருந்தது 67. ஆனால் அதற்கு பிறகு சூழ்நிலைகள் மாறின. அன்றைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ராஜாஜி அண்ணாவுடைய தலைமையிலே ராஜாஜி உட்பட அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தார்கள். காரணம், அப்போது இருந்த நிலைமையிலே இந்தி திணிக்கப்படும் என்ற ஒரு பயம் இருந்தது, அரிசி கிடைக்கவில்லை என்ற ஒரு பயம் இருந்தது. காங்கிரஸ் தலைவராக இருந்தவர்கள் நல்ல விதமாக சொன்னார்கள், பசி எடுத்தால் எலியை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். நல்ல விதமாக சொன்னதை மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆகவே அன்றைய சூழ்நிலையில் காங்கிரசும் திமுகவும் எதிரணியிலே இருந்தன. ஆனால் இன்றைக்கு ஒரு பாசிச சக்தியை, ஒரு வன்முறையாளரை, ஒரு மூளையிலே கிறுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒருவரை, மோசமான ஒரு ஆட்சியை துரத்த வேண்டும், மதவெறி பிடித்தவர்களை இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதில் காங்கிரசும் திமுகவும் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். காமராஜர் ஆட்சியை விட திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான ஆட்சி, இந்தியாவுக்கே வழிகாட்டும் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிடுறீங்களா? நீங்கள் தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது யார் இல்லை என்று சொன்னார்கள். ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால், காமராஜர் தலைமையிலே இருந்த அரசாங்கமும் அன்றைக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டியது. ஏனென்றால் காமராஜர் அவர்கள் தான் முதலில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பார்த்துதான் மற்ற மாநிலங்களில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு காலை உணவு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு இலவசமாக தரப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த பிறகுதான் பல மாநிலங்களில் செய்யப்படுகிறது என்பதோடு மட்டுமல்ல, கனடா போன்ற நாடுகளில் தமிழகத்தை பார்த்து நாங்கள் செய்கின்றோம், இது நல்ல திட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கின்றது. ஆகவே தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சிகள் ஒவ்வொன்றும் சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட, காமராஜர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கின்ற
மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே நல்லாட்சிகள் நடைபெறுகின்றது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இனி காமராஜர் ஆட்சிங்கிற உங்களுடைய கோஷம் எப்படி இருக்கும்? இனி காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற காங்கிரசுடைய முழக்கம் குறையுமா இல்ல அப்படியே நீங்கள் சத்தம் போடுவதிலேயோ முழக்கம் செய்வதிலேயோ ஒன்றும் விசேஷம் கிடையாது. காரியங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும். தமிழகத்திலே ஆட்சி நல்லபடியாக நடக்க வேண்டும். இன்றைக்கு தமிழக மக்கள் சில விஷயங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர கோஷங்கள் போடுவதால் எந்த பயனும் இருக்காது. நல்லாட்சி தருபவர்களை அவருடைய பெயரை வைத்து கூப்பிடுவதிலே இப்போது நீங்கள் இருக்கின்றீர்கள் ஒரு பத்திரிகை நிருபராக. ஆகவே நீங்கள் நல்லபடியாக என்னுடைய செய்திகளை நாளைக்கு போட்டீர்கள் என்றால் பத்திரிகை பெயரை சொல்வதை விட உங்கள் பெயரை சொல்லி மிக அருமையாக செய்திருக்கின்றார், நல்ல நிருபர் அவர் என்று நான் இப்படித்தானே புகழ முடியும். ஆனால் அதோடு தவறு கிடையாது. சார் அவரை விடுங்க சார், அவரு சும்மா அதான் நீங்கிட்ட அதுதான் சொல்றேன். நான் கூட அவரை பத்தி பெருமையா ஏதோ ஒரு இதுல சொல்றேன். இப்ப பார்த்தாதான் இந்த திருந்தவே மாட்டான்னு தெரியுது. எப்படி அந்த தண்ணீர் ஆத்து தண்ணீரை ஆவியாக போகாம அந்த இதை வச்சு தெர்மோகோலை வச்சு நான் தான் கொஞ்சம் மாறிட்டாரு, புத்திசாலியா இருக்காரு, பரவாயில்ல புத்தகம் இருந்தா ஒரு டிவியில சொன்ன அதை எப்படி வாபஸ் வாங்குறதுன்னு தெரியல. அந்த அவர் ஒரு பைத்தியங்க. நான் இதுல இருக்கும்போது மதுரையில ஜெயலலிதா மேல கேஸ் போட்டு கையெழுத்து போடுறதுக்கு மதுரையில கையெழுத்து போடணுட்டார். நான் அங்க போய் ஹோட்டல்ல தங்க வேண்டியதா போச்சு. என்ன அடிக்க பொம்பளைகள்லாம் அடிச்சு விட்டாரு. அப்புறம் நம்ம ஆளுங்கெல்லாம் அடிச்சு துரத்தி விட்டாங்க. அப்புறம் எல்லாம் பத்திரிகை சொல்றாரு, நான் பொம்பளைகளை ஏன் அனுப்பிச்சேன்னா இளங்கோலாம் எனக்கு வேண்டியவர் நல்லா இருக்காரான்னு பார்த்து வர்றதுக்காக போக சொல்றாங்க. அவங்க போகும்போது கொஞ்சம் வேகமா போனாங்க, சேலையை எடுத்து மேல கட்டிக்கிட்டாங்க, அதனால அவங்க தப்பா அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு லூசு முடிவு. யார் அமெரிக்கா இந்திய தூதர், அமெரிக்க தூதர், அமெரிக்க தூதரா? இந்தியன் ஹவு கேன் ஹி ஜட்ஜ் தி திங்ஸ் ஹியர்? அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அமெரிக்க ஜனாதிபதி தான் கொஞ்சம் உயர்ந்த பதவின்னு நினைச்சேன். இப்பதான் நீங்க சர்வேயர்னு சொல்றீங்க. நானூறு சொன்னாங்களே. சரி நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரோடைய அந்த வழக்கு 18 நாளுக்கு அப்புறம் சிபிசிஐடி மாற்றிருக்காங்க. இத்தனை நாளா தொடர்ந்து வழக்கு விசாரணை நேர்மையாகவும் தீவிரமாகவும் நடக்குதுன்னு காங்கிரஸ் வட்டாரம் தெரிவித்தது. ஆனா இன்னைக்கு நேற்று சிபிசிஐடி மாற்றிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? விரைவாக நடத்த வேண்டும் என்பதற்காக தான் சிபிசிஐடிகள் மாற்றியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நல்லாட்சி என்பதோடு மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக குற்றவாளியா அல்லது குற்றவாளிகளா என்பதை விரைவில் தமிழக காவல்துறை கண்டுபிடிக்கும். நீங்கள் 18 நாட்கள் சொல்கின்றீர்கள். வருடக்கணக்காக பல கொலை நிகழ்ச்சிகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் பூராவும் அப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே 18 நாளுக்குள் கண்டுபிடித்து வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுள் அவதாரமாக இருக்கின்ற கொஞ்சம் இதா இருக்கின்ற மோடியை போன்றவர்களை இங்கே சொல்லி மஸ்தான் வேலை செய்யுங்க செய்த இல்லை. சில நாள் ஆகும். நீங்கள் சைக்கிள்ல போய் நீங்க டபுள்ஸ் போய் அந்த காலத்துல மாட்டிருப்பீங்களே, உடனே ஃபைனா போட்டாங்க. இப்பதான் உடனே ஃபைன் போடுறான். அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போகணும், நடக்கணும், வரணும், அதெல்லாம் இருந்துச்சு இல்ல.